அத்தியாயம் 60. கணவன் தன் அருகில் வந்துவிட்டான் என்பதை உணர்ந்தால்தான், ஆனால் செய்து கொண்டிருந்த செயலை நிறுத்தாமல், அதாவது போட்டுக்கொண்டிருந்த உதட்டு சாயத்தை கீழே வைக்காமல் தீட்டிக்கொண்டே இருக்க, வேகமாக அவள் கையில் இருந்து பறித்து ராகவ் அதை கீழே வைக்க அவளும் பிடிவாதம் எல்லாம் பிடிக்கவில்லை. ஆனால் சிரித்தபடியே, என்ன ரகுமாம்ஸ், உங்க பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆயிருச்சோன்னு பயந்துட்டீங்களா என்று இன்னும் சிரிக்க இவனோ முறைத்தான். முறைத்தபடியே அவன் ஏதோ பேச வரும் முன் வேகமாக தன் முன் இருந்த ஆளுயர கண்ணாடியின் முன் திரும்பி நின்றவள் அப்பொழுதுதான் கண்ணாடியில் தன்னையே பார்ப்பது போல, ஓ மை காட், இவ்வளவு லிப்ஸ்டிக்கா, வாக் என்று கண்ணாடியில் தன்னை பார்த்தே அருவருக்க, ராகவ் அவள் நடவடிக்கையில் இன்னும் இன்னும் குழம்பி போய் பயந்தவனாக, சந்தியா சந்தியா என்று கத்தியபடி ஆவேசமாக அவளை உழுக்க, அவனின் ஆவேசம் எல்லாம் அவளை கொஞ்சம் கூட அசர வைக்கவில்லை. நிதானமாக, லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்குதானே ரகு, குழந்தையாக மாறி கேட்டவரிடம் இவனும் தன்னையும் அறியாமல் ஆவென்று தலையாட்ட, சட்டென்று அவனை தன் புறம் இழுத்து அவன் நெற்றியில் அழுத்தமாக தன் இதழை பதிக்க, மொத்த உதட்டு சாயமும் அவன் நெற்றியில் அழுத்தமாக பதிய அதே வேகத்தில் அவனை விட்டவள் இப்பொழுது கண்ணாடியில் தன்னை பார்க்க திருப்தியாக புன்னகைத்தவள், ஓகே, இப்போ கரெக்டா இருக்குதானே ரகு என்று கேட்டுக்கொண்டே அப்பொழுதும் திருப்தி அடையாமல் அவனை மீண்டும் இழுத்து அவனது கன்னத்தில் இதழ் பதிக்க, இப்பொழுது தன்னை மறந்து நின்றது அவளது கணவனாக இருந்தான். மீண்டும் கண்ணாடியில் தன்னை மீண்டும் பார்த்தவள், இன்னும் அதிகமா இருக்கா ரகு என்று மெய் மறந்து நின்ற ராகவிடம் குழப்பமாக கேட்டது போல பாவனை செய்ய, ஆமாம் என்று பொய் சொல்வதா, இல்லை என்று உண்மையை சொல்வதா? ராகவ் இப்பொழுது குழப்பமான நிலையில் மெய்மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான், கண்களில் கிறக்கத்தோடு. அவன் முகம் பார்த்து தன்னிடம் விழுந்து கொண்டிருக்கும் அவன் நிலை பார்த்து சந்தியாவின் முகம் இப்பொழுது பூரண திருப்தியை படரவிட, அவனது பதிலை எதிர்பார்க்காமலேயே தன் முழு உருவத்தையும் கண்ணாடியில் ரசித்தவள் தன் நீல பின்னலை முன்னால் போட்டபடி நிமிடங்கள் கடந்து தன்னையே பார்த்தபடி இருக்க, மனைவி கொடுத்த உதட்டு சாய முத்தத்தில் கட்டுண்டு இருந்தவன் அந்த கட்டை உடைத்து வெளியே வந்த பொழுது தன்னவள் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பது நன்றாக புரிய, சகிமா என்று தன்னோடு இழுத்து அணைத்தவனிடம் திமிரினாள் சந்தியா. விடுடா, உனக்கு என் மேல லவ் இல்லை, லஸ்ட்ரும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக மொத்தம் நான் உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்கல. அவர் சொல்றாரு ஹேர் ஸ்டைல மாத்தலாம்னு, நீ ஃபீலிங்ஸே இல்லாமல் உட்கார்ந்து இருக்க. நாளையில இருந்து உன் பொண்டாட்டி அவ அடையாளத்தை எல்லாம் இழக்க போறான்னு சொல்றாங்க. எனக்கு என்ன வந்துச்சுன்னு மண்ணு மாதிரி இருக்க என்றவளை அவள் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக அவளை அணைத்திருந்த கைகளிலும் இன்னும் இறுக்கம் கூட அவளோ அவனை விட்டு விலகி நின்றவளாக, லுக், இது எதுவுமே உன்னை மயக்கிறதுக்காக இல்லை, இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இது எனக்காக மட்டுமே. இனி என்னை இந்த மாதிரி பார்க்க எத்தனை மாசம் ஆகுமோ, எத்தனை வருடம் ஆகுமோ என குலுங்கி அழுதவளை மீண்டும் தனக்குள் கொண்டு வந்தவன், லூசாடி நீ, இந்த அப்பியரன்ஸ், உன்னோட ட்ரெஸ், இந்த லாங் ஹியர், இதுதான் உன்னோட அடையாளம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது இல்லைன்னா நீ என்னோட சகி இல்லைன்னு ஆகிருமா என்ற பொழுதே அவன் குரலில் இருந்த உண்மையில் கொஞ்சம் சமாதானமாகி இருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். இருந்தும், என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பேசாத நீ, எனக்கு தெரியும் என்றவள் அதே நேரம் ஏதோ ஒரு நினைவு வந்தவளாக இப்பொழுது படபடத்தாள். அதானே, நீ ரசிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு? நீ கண்டவளை எல்லாம் கண்டபடி போட்டோ எடுக்கிறவன் தானே. சும்மா சொன்னேன், சாரி என்றால் தானே மன்னிப்பும் கேட்டவளாக. ஆனால் தான் அவனது தொழிலை கேவலப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது அவளுக்கே அருவருப்பாக பட, சாரி ரகு என்று தவறு செய்த வேதனையில் இன்னும் அவனோடு ஒன்ற ராகவும் கோபம் எல்லாம் படவில்லை. சந்தியா, இவ்வளவு மன உளைச்சலோடு இதையெல்லாம் தேவையாடி? சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சந்தியா. நீ என்னமோ பிக்னிக் போகிற மாதிரி 10 நாள் தான் ஜெயிலுக்கு போறத சொல்ற. ஆனால் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த வீட்டுல மோட்டு வளையத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்க போறோம்னு நினைக்கும் பொழுது பைத்தியம் பிடிக்குது சந்தியா. பிளீஸ், என்னை எதுக்கும் ஆகாதவன்னு நினைக்கிறியாடி? இவங்க கூட எல்லாம் மோத முடியாதுன்னு நினைக்கிறியா என்று சொன்னவனிடம் அவள் அமைதியாகவே இருக்க சில நொடிகள் கழித்து, சிவா சாரை நினைத்து பாரு ரகு. அவங்க ஒய்ஃப் இந்த வெடிகுண்டு விபத்துல இருந்தப்போ அவங்க கர்ப்பமா இருந்தாங்களாம். 3 வயசு குழந்தை. சிவா சார் இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம்டா அவர். யாருக்கும் நடந்தது செய்தின்னு பார்க்கும் பொழுது ஈஸியா கடந்து போகிறோம் ரகு. பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அந்த வலி தாங்க முடியல தானே ரகு. அவர் பாரு ரகு, ஒரு நிமிஷம் கூட தன்னை ஃப்ரீயா வச்சுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னவோ டெய்லி அவர் தூங்குறாரான்னு கூட தெரியல. அவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கிறாரு. ஆனால் யார்கிட்டையும் காட்டிக்கல. இந்த கேஸ்ல அவர் எதிர்பார்க்கிறது அந்த கூட்டத்தை கூண்டோடு ஒழிக்கணும். அதன் பிறகுதான் அவர் கண்லையும் மனசுலையும் எரிஞ்சிட்டு இருக்கிற தீ அணையும். ராகவ் ஏதோ சொல்ல வர, புரியுது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி, இதையெல்லாம் சரியானு கேட்கிற. பட் சிவாசாருக்கு பழி வாங்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. பாவம்டா அவரு. இந்த வயசுல மனைவியை இழந்துட்டு ஒரு குழந்தையோட தனியா நிற்கிறது. இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது எனும் பொழுதே எனக்கு பயமா இருக்கு சந்தியா. என்னையும் அந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு போயிடுவியோன்னு. யார் யாருக்கோ கவலைப்படுற, எனக்காக பாருடி. அவள் கழுத்து வளைவில் தன்னை பதித்தபடி அழ, இவள் கழுத்து வளைவில் அவன் கண்ணீர் மெதுவாக பரவ ஆரம்பித்திருந்தது.
நாட்கள் செல்ல செல்ல ராகவுக்கு பயம் அதிகரிக்க அதிகரிக்க அவன் ஆண்மகன் என்ற உணர்வுகளின் எல்லைகளை கடந்திருந்தான் என்றே சொல்ல வேண்டும். அதன் வெளிப்பாடே இன்று கண்ணீராக வெளிவந்திருக்க, நான் உன்னை எப்பொழுதுமே ஏமாத்த மாட்டேன் ரகு, என்னை நம்ப மாட்டியா என்றவளின் கண்களில் கண்ணீர் எல்லாம் இல்லை, ஆனால் கலங்கி நிற்க, அதுதான் எனக்கு பயமே, என்னை நீ ஏமாத்தியிருக்க, உன்னை நம்பி உன் பேச்சை கேட்டு நான் ஏமாந்திருக்கேன் சந்தியா என்றான் காதம்பரி விஷயத்தை இழுத்து சிறு குழந்தை போல. முறைத்தவள் இருந்தும் முகத்தை மாற்றியவளாக, காதம்பரி விஷயம் பேசக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கீங்க மிஸ்டர் ட்ரிபிள் ஆர், என்கிட்ட வாங்கின சத்தியம் மறந்து போச்சா என்று அவன் மூக்கை திருகியவள் ஓரளவு சாதாரணமாகி இருக்க அவனையே பார்த்தபடி இருந்தவள், நீ என்னோட ஆளுடா, யாரையோ லவ் பண்ண என்கிட்டயே வந்து விசாரிப்ப, அதுல நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு இப்போ சீன் வேற போடுறீங்க. ஆக்சுவலா நான் உன்னை ஏமாத்தல, என்கிட்ட உன்னை கொண்டு வந்து விழ வச்சிருக்கிறேன். இல்லைன்னா மாமா என்னை அப்படி செலக்ட் பண்ணியிருப்பாரா? நீ என்கிட்ட எப்பொழுதே சிக்கிட்ட, நானும் உன்னை ஏமாத்தாம உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் என்னும் பொழுதே ராகவும் இப்பொழுது சிரித்தபடி, இதைத்தான் உங்க மாமனாரும் சொல்வாரு, நான் தொலைந்த இடத்திலேயே என்னை கண்டுபிடிக்கணும்னு. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கீங்க, நல்ல கூட்டணி, நல்ல வேளை இந்த கூட்டணி இன்னும் ஒண்ணு சேரல என்று மனைவியின் நெற்றியில் தன் நெற்றியை வைத்து முட்ட, இப்பொழுது இவன் நெற்றியில் இருந்த உதட்டு சாயம் அவள் நெற்றிக்கு மாற, லூசு என்றபடி அவள் நெற்றியில் இருந்த அதை துடைக்கும் பொழுதே இவளும் சிரித்தபடி அவன் நெற்றியில் இருந்த தன் இதழ் அடையாளத்தை தன் கைகளால் துடைக்க ஆரம்பிக்க, இவளுக்கு கூடுதலாக இன்னும் ஒரு இடம் அவன் கன்னத்தில் அவளின் இதழ் பதிவு இருக்க அதையும் துடைத்து விட ஆரம்பிக்க, மனைவி அவள் வேலையில் கவனமாக இருக்க ராகவ் கணவனாக தன் கடமையாற்ற தொடங்கியிருந்தான். அதன் முதல் படியாக சந்தியாவின் இதழ்களை தன் விரல்களால் தடவியபடி, இன்னும் லிப்ஸ்டிக் அதிகமா இருக்கு சந்தியா என்னும் பொழுதே அவன் குரலில் கள்ளத்தனமும் வந்திருக்க, அப்படியா என்று அவனின் கள்ளத்தனம் புரியாமல் யோசித்தபடியே கண்ணாடியில் மீண்டும் தன்னை பார்க்க திரும்பியவளை பார்க்க விடாமல், நான் எதுக்கு இருக்கேன் என்று அவள் இதழை தன் இதழ்களால் மூட, மொத்த இதழ்களில் இருந்து உதட்டு சாயத்தை தன் இதழ்களால் துளைத்து விட்டுதான் அவளை தன்னிடமிருந்து விலக்க, இப்பொழுது சந்தியா மூச்சு வாங்கியபடி அவன் உதட்டை காட்ட, தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மேடம் என்று கன்சுமிட்டி அவளுக்கு வேலை கொடுக்க, அவர்களின் அடுத்த சில நிமிடங்களை பார்த்த அந்த உதட்டு சாயம் இருந்த பெட்டிக்கு வாய் இருந்திருந்தால் கூட அழுதிருக்கும். நீ இதுக்குத்தான் என்னை அந்த தீட்டு தீட்டினியா என்று சந்தியாவை கொலைவெறியோடு நோக்கியிருக்கும். அதற்கு உயிர் இருந்து அழுதிருந்தால் கூட அதையெல்லாம் இந்த இளம் ஜோடிக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம். ஒரு வழியாக தங்கள் உணர்வுக்கு வந்து தங்களை மீட்டு கொண்டவர்களாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்க, சந்தியா அவனது கள்ளத்தனத்தில் ட்ரிபிள் ஆர் என்ற பொழுதே ட்ரிபிள் SD நீதானே சொன்ன, இவனோ உல்லாசமாக கண் சுமிட்டினான், உனக்கெல்லாம் அது செட் ஆகாதுடா, ஏதோ கோபத்துல சொன்னேன் என்றவளிடம், அதெல்லாம் எனக்கு ட்ரிபிள் S செட் ஆகும் என்று அடம்பிடித்தவனாக சந்தியாவின் ராகவ், சகியின் ரகு, சீதாவின் ராம் என்ற பொழுதே கட்டிலிலும் சரிந்திருந்தான். தன்னவளின் நீள பின்னலை இழுத்து தன்னவளை தன் மீது விழ வைத்திருந்தவன், இனி இதுதான் மிஸ் ஆகும், உன் நீல கூந்தலோட ஹெல்ப் இனி அவ புருஷனுக்கு கிடைக்காது என்று அவளின் பின்னலை பார்த்து சொன்னவனோ தன் மீது மலர் குவியலாக விழுந்திருந்தவளின் மென்மையிலும் அவள் சூடியிருந்த முல்லைப்பூ வாசத்திலும் மன்மத உலகத்தையே நோக்கி போய் கொண்டிருக்க, அவுச் என்று தன் பின்னலை பின்னால் போட்டபடியே, ரகு என்றவள் அவனை தள்ளிவிட்டு தள்ளி படுத்தவளாக, என்னை இன்னொரு எஸ் போட வச்சிருப்ப, தப்பிச்சிட்ட. இப்பொழுது ராகவ் அந்த எஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் என்று புரியாமல் கேட்க, என் மொபைலை எடு என்று சந்தியா சொல்ல வேகமாக இவனும் எடுத்து ஆன் செய்ய, யூடியூப் போங்க என்றாள் ஒரு மார்க்கமாக. புரியாமல் இவனும் அவளை பார்வை பார்த்து வைக்க, இதழ் குவித்து முத்தம் வைப்பது போல காட்ட, இவனுக்குள் உள்ளுக்குள் கலவரம் வந்து போனதுதான் உண்மை. பார்க்கிற பார்வையும் சரியில்லை, பேசுற பேச்சும் சரியில்லையே, கண்ட வீடியோவை பார்த்து வச்சிருப்பாளோ. அவளது யூடியூப் ஹிஸ்டரியை பார்க்க போக அதற்கு தடை செய்தவளாக, போனா போகுது, இந்த வேர்ட்ஸ் போட்டு வீடியோ தேடுங்க என்று கட்டளை போல சொல்ல, தமிழா இங்கிலீஷா என்றபடி இவனும் அந்த வார்த்தைகளை போட்டு தேடி பார்க்க, இந்த வார்த்தைகளுக்கான தேடல் வீடியோக்கள் வரிசைப்படுத்த பார்த்தவன் முறைத்தான். இவ்வளோ கன்சுமேட்டியபடி என்று சிரித்தவள், இல்லை வழிந்தவளாக, உன்னை கரெக்ட் பண்ண எனக்கு வேற வழி தெரியல ரகு என்றவளின் குரலிலும் கண்களிலும் இவன் கண்ட போதை அந்த பாடலில் இவனுக்கு தோன்றி இருக்குமா தெரியவில்லை. சந்தியாவோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், ஸ்ரீதேவி ரஜினி சூப்பரா இருப்பாங்க இல்ல, எஸ் ஃபார் ஸ்ரீதேவி ஆர் ஃபார் ரஜினி, எஸ் ஃபார் சந்தியா ஆர் ஃபார் ராகவ், செம்ம சிங்கிள்ல மிஸ் பண்ணிட்ட போ என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கையில் வைத்திருந்த மொபைலை கட்டிலில் தூக்கி எறிந்தவன் அவளை தன் புறம் இழுத்து தன் கரங்களால் அவளை சுற்றி வளைத்தபடி, ரணகலத்திலும் உனக்கு குதூகல கேக்குதுடி என்று அவள் நெற்றியில் முட்ட, யாருக்கு ரணகலம் ரகுமாம்ஸ், யாருக்கு குதூகலம் பாஸ் என்று வழக்கம் போல எல்லாவற்றையும் செய்துவிட்டு அப்பாவி பார்வை பார்த்தபடி கேட்டது அவன் மனைவியே. எதுக்கும் மேலே மீசை எதுக்கு, இந்த லைன் தான் பாட்டுல உனக்கு சிங்க் ஆகுது என்று போலியாக முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சொல்லும் பொழுதே அதற்கு மேல் அவளை பேச வைத்துக் கொண்டிருப்பானா அவள் கணவன்.
நொடியில் அவளை தனக்குள் கொண்டு வந்தவன், ஆல்ரெடி சொல்லிட்டேன்டி என் பொண்டாட்டியே, என்னை செடியூஸ் பண்ண இவ்வளோ மெனக்கெட வேண்டாம்னு சொன்னேனே என்றவன், எனக்கு RRR போதும், உனக்கு SSSம் போதும் என்று சிரித்தபடியே அவளை நோக்கி குனிந்தவன் அன்றைய ஞாபகத்தில் கொஞ்சம் உஷாரானபடி பொண்ணு பொண்டாட்டி எனும் பொழுதே அடுத்த வார்த்தையை அவனை பேச விடாமலேயே அந்த வாக்கியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு தன்னை நோக்கி அவனை இழுத்து தன் இதழ்களால் அவன் இதழ்களை சிறை வைத்திருக்க வார்த்தைகள் தேவையின்றி மௌன மொழிகள் அங்கு ஆட்சி செய்ய ஆரம்பிக்க வெளியே வானத்தில் பூரணமதி தன் குளிர் கதிர்களை வீசிக்கொண்டிருக்க இவர்களின் உறவும் பூரணத்துவம் அடைந்திருந்தது அந்த பௌர்ணமி இரவில். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கடந்திருந்த நிலையில் சந்தியாவும் ராகவும் ஒருவருக்கொருவர் தங்களை தேற்றியபடி சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராகி இருந்தனர். ராகவும் இப்பொழுது சோக முகத்தை வைத்துக் கொள்ளாமல் மனைவியோடு சுமூகமாகவே நடந்து கொண்டான். சந்தியாவும் மிகவும் ஈடுபாட்டுடன் சிவா கற்றுக்கொள்ள சொன்னவற்றை எல்லாம் ஒரு தீவிர பாவத்துடன் தான் செய்து கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட தோற்றத்தில் அதீனாவாகவே மாறியிருந்தாள் சந்தியா. நடை உடை பாவனை என அத்தனை விதத்திலும் ஓரளவு தேறியிருந்தால்தான் குரலில் மட்டுமே அதீனாவை அவளால் பிரதி எடுக்கவே முடியவில்லை. நேரடியாக கேட்காத குரலை எப்படி அவளால் திருப்பி பேச முடியும்? அது ஒன்று மட்டுமே அவளது பயிற்சியில் முழுமை அடையாமல் இருந்தது. இருந்தும் சிவா இப்பொழுது அவள் பேசுவதே போதும் என்று விட்டுவிட்டான். ஆனால் சந்தியாவுக்கு தான் திருப்தி இல்லை. அதீனா பேசுவதை நேரில் கேட்டால் தன் குரலை இன்னும் சரிப்படுத்தலாம் என்றே நினைத்தவள் ஒரு மாலை பொழுதில் சிவா மற்றும் சந்தியா மட்டுமே அந்த அறையில். இந்த போட்டோஸ்ல இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டியா சந்தியா? அவங்க ஐடென்டிஃபிகேஷன், அவங்க பிஹேவியர் எல்லாம் நோட் பண்ணிட்டல சந்தியா என்ற பொழுதே என்றவள் கையில் இருந்து புகைப்படத்தை காட்டியபடி, இவன் இந்த டீமோட வெளியில் இருந்து கனெக்ஷன்ல இருக்கிறவன். இவனுக்கு கீழே பல பேர் மக்களோடு மக்களா இருக்காங்க. ஈவன் போலீஸ் துறையில கூட இருக்காங்க என்றவள், இவங்களால தான் நமக்கு பிரச்சனையே. அப்படித்தானே சிவா சார் என்றவளிடம் சிவா தலையாட்டினான் வேதனையோடு. சிவாவோடு சந்தியா நன்றாக பழக ஆரம்பித்திருந்தார் அந்த 2 வாரங்களில். ஆம், சிவா கிட்டத்தட்ட அவளது திவாகர் மாமாவைத்தான் இவளுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தான். ஒரு நாள் சிவா, நிரஞ்சனா, ராகவ், சந்தியா என 4வரும் ஒன்றாக இருந்த வேளையில் சிவாவிடம் பேச்சுவாக்கில் சந்தியா அதை சொல்ல சிவாவும் சிரித்தபடியே, பார்த்திருக்கிறேன் அந்த திவாகரையும், நம்ம லிஸ்ட்ல அவரும் இருந்தாரே, இவர் ஒருத்தர் தான் லாஸ்ட்ல இருந்தார் என்று அருகில் இருந்த ராகவை பார்த்து சொல்ல சிரித்த சந்தியா சிவா சொன்னதை கேட்டபடியே தன் திவாகர் மாமாவின் நினைவுகளில் மூழ்கியவளாக, நீங்க திவா மாமா மாதிரி தான் இருக்கீங்க சிவா சார். என்னோட அண்ணா அப்பாவை விட எனக்கு திவா மாமாவை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு அக்கறை, அவ்வளவு பிரியம் என் மேல. நீங்க சொன்னது போல அட்லாஸ்டா வந்த இந்த ரகுதான் எல்லார்கிட்டையும் இருந்து என்னை பிரிச்சுட்டாரு என்று தன் திவாகர் மாமா நினைவில் திளைத்தவளை முறைத்த அவள் கணவன் சிவாவிடம் திரும்பி, சிவா சார், இவளோட பேச்சுல ஏமாந்துராதீங்க, அப்புறம் உங்களை அவளோட திவா மாமாவாகவே மாத்திட போறா, அவரை மாதிரியே செப்பின்னு கூப்பிட சொல்ல போறா, பார்த்து இவளை அதீனாவா மாத்த பாருங்க, நீங்க திவா மாமா மாறிடாதீங்க. நக்கலும் கோபமும் சரிவிகிதத்தில் இருக்க சிவா அதை கேட்டு சிரிக்க ராகவை முறைத்த சந்தியா, ஹலோ மிஸ்டர் ரகு, நீ என்ன சொல்றது? சிவா சார் இனிமே என் திவா மாமா மாதிரி தான் எனக்கு என்றவள், அவர் திவா மாமா, இவர் சிவா சார், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் சார், இவர் என்ன ரொம்பத்தான் ஓட்டுறாரு என்று எழுந்தவள், ரகு நீ என்ன மிரட்டின? சும்மா பார்த்துட்டு போறதுக்கு இவர் திவா மாமா இல்ல, போலீஸ் மாமா, உன்னை தட்டிருவாரு என்று போலியாக மிரட்ட ராகவோ அடி பாவி என்று ஆவென்று அவளையே பார்த்தபடி இருக்க சிவா இருவரையும் பார்த்தபடி சத்தமாக சிரித்தான். வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் மனம் விட்டு சிரிக்கிறானோ அவனுக்கே தெரியவில்லை. கண்களில் நீர் வரும் அளவுக்கு சிரித்து வைத்திருந்தான் அந்த அழுத்தமான காவல் வீரனும். ராகவ், கவலைப்படாதீங்க, செப்பினெல்லாம் சந்தியாவை கூப்பிட்டு உங்க இதயத்துல பாறாங்களை போற்ற மாட்டேன் என்று சொன்னவன் சந்தியாவை அழைத்து கொண்டு பயிற்சிக்கு போய்விட, என்னங்கடா நடக்குது இங்க என்று மாற்றி மாற்றி விழித்தவர்கள் நிரஞ்சனாவும் ராகவும் தான். அன்றைய நினைவுகளில் இருந்த சந்தியா நடப்புக்கு திரும்பி, சிவா சார், நான் தேறிட்டேனா என்று கேட்க, பெர்ஃபெக்ட் சந்தியா என்று அவளை பாராட்டியவனிடம், உங்க பொண்ணை நீங்க ஏன் உங்க கூட வச்சிருக்கல? அப்பா பாசம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் சார். அப்பா இருந்தும் அது கிடைக்காமல் போனால் என்ன கஷ்டம்னு எனக்கு மட்டுமே தெரியும். அதை நீங்களும் செய்யாதீங்க என்றால் கவலையாக. ஏனோ சிவாவிடம் வெகு நாட்களாக கேட்க வேண்டும் என்று தோன்றியிருக்க இன்று கேட்டும் விட்டாள். இந்த கேஸ்ல நான் ஜெயித்த பின்னால்தான் என் பொண்ணை, அம்மாவை, அப்பா எல்லாம் கூப்பிட்டு வருவேன் சந்தியா என்றவனின் குரல் இப்பொழுது சட்டென்று உடைய அவன் கைப்பிடித்து ஆறுதலாக சில நிமிடங்கள் இருந்தவள், நான் அந்த போராட்டத்தில் உங்க கூட கடைசி வரை இருப்பேன் சிவா சார். சந்தியாவின் இந்த சுயநலமற்ற வார்த்தைகளில் முதலாக தான் தவறு செய்கிறோமோ தன் சுயநலத்திற்காக என்று சிவா யோசிக்க ஆரம்பித்திருந்தான். ஆனாலும் இவனால் பின்வாங்க முடியவில்லை. தன்னுடைய திட்டத்தில் வெகு தூரம் போய் இருந்தவனுக்கு மீண்டும் திரும்பி செல்ல மனம் வரவில்லை. ஆனால் அதே திட்டத்தின் முடிவு எல்லையை தொட்ட பொழுது தன் பழிவாங்கும் எண்ணம், வருடக்கணக்கில் போட்ட திட்டங்கள், அதீனாவுக்கு தண்டனை, இது எல்லாவற்றையும் விட சந்தியாதான் முக்கியம் என்று சந்தியாவை மீட்க நினைத்தவனால் அது முடியாமல் போனதுதான் விதி. சந்தியா, சிவா இங்கிருக்க நிரஞ்சனாவும் ராகவும் வரவேற்பறையில் சதுரங்கம் ஆடிக்கொண்டிருந்தனர்.
வேறு என்ன செய்வது? ராகவுக்கும் பொழுது போக வேண்டுமே. ராகவ் தன் வேலையை என்றோ ராஜினாமா செய்து விட்டான். சந்தியா டெல்லி போய் விட்டு வந்த பின் அனைவருக்கும் வேலையினை விட்டது பற்றி சொல்வோம் என்று இருக்க இடையில் என்னென்னவோ நடந்துவிட்டது. வெட்டியாக இருக்க கடுப்படித்ததுதான் இவனுக்கு. ஆனால் வேறு வழி இல்லையே. ஹே நிரஞ்சனா, என் குயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அது நல்லதுக்கில்ல என்றபடி அவளின் குதிரையை வெட்டி அவளிடம் கொடுக்க ராகவ் என்னமோ ஆட்டத்தை தான் சொன்னான். ஆனால் அவன் வார்த்தைகளில் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தால் நிரஞ்சனா. அந்த வார்த்தைகள் இவளை சுட்டுவிட, சுளுக்கென்று நீர் வந்துவிட, அது சதுரங்க அட்டையில் தெரித்து விழ ரஞ்சி என்றான் நிமிர்ந்து திகைத்து. ராகவின் ரஞ்சி விழிப்பில் சந்தியா தன்னை அழைப்பது போல இப்பொழுது நிரஞ்சனா ஞாபகத்துக்கு வர அதில் இன்னும் தேம்ப ஆரம்பித்தவள், சந்தியா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா ரகு. அவ ரஞ்சின்னு கூப்பிடுறதுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேச சொல்லுங்க ரகு என்று அழுகியோடு சொல்ல, ரஞ்சி, சந்தியா கோபமெல்லாம் ஒரு கோபமா? அவளை பற்றி உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணுவ? நான் பேச சொல்றேன் போதுமா என்று அவளை தேற்ற, அதே நேரம் சிவாவும் சந்தியாவும் அங்கு வர அவர்களும் நிரஞ்சனா பேசியவற்றை கேட்டிருப்பார்கள் போல. முக்கியமாக சந்தியா. நிரஞ்சனாவின் வார்த்தைகளில் சந்தியாவுக்கு கோபம் போகவில்லை, இன்னும் அதிகமாக ஆரம்பிக்க, சிவா சார், நான் இவ்வளவு மாதிரி யார் மீதும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை வைக்கவில்லை, வைத்ததும் இல்லை, வைக்க போறதும் இல்லை. இவளை மட்டுமே நம்பி நான் டெல்லி வந்தேன் என்ற பொழுதே சந்தியாவுக்கும் அன்றைய தின ஞாபகம் வந்து வார்த்தைகள் உடைய இருந்தும் தன்னை சமாளித்தபடி, என்னோட நம்பிக்கையில இவை அளவுக்கு யாருமே உடைத்ததில்லை என்று எரிச்சலோடு சொல்ல ஆரம்பிக்க, சந்தியா அவ ஏற்கனவே அழுதுட்டு இருக்கா, இப்போ இதை சொல்லி காட்டணுமா என ராகவ் தன் மனைவியை அதட்ட, உங்களுக்கு அவ அழறது பொருட்களைன்னா நல்லா ஆறுதல் சொல்லுங்க, நான் அதுல தலையிட மாட்டேன். கடுப்பு கிளப்பாது ரகு என்று வேகமாக எழுந்து போக, அப்பொழுது சிவா ராகவ் இருவருக்கும் நிரஞ்சனாவுக்கு ஆறுதல் சொல்வதா இல்லை கோபித்து கொண்டு போன சந்தியாவுக்கு ஆறுதல் சொல்வதா என தெரியவில்லை. சிவாவிடமே இயல்பாக பழக ஆரம்பித்து விட்ட சந்தியா நிரஞ்சனாவிடமும் முறுக்கி கொண்டிருந்தது ராகவுக்கு ஆச்சரியமே. சொல்லப்போனால் சிவா மேல்தான் ராகவுக்கு கோபம் இருந்தது, நிரஞ்சனா மேல் ஏனோ கோபம் இல்லை. அவள் என்ன செய்வாள்? எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று நிரஞ்சனாவிடம் இவன் சகஜமாகத்தான் பழகி கொண்டிருந்தான். தானாகவே சந்தியா சரி ஆவாள் என்றே நினைத்தான். ஆனால் சந்தியாவோ இன்று வரை நிரஞ்சனாவிடம் பேசவில்லை என்பதே நிதர்சனம். அந்த அளவு நிரஞ்சனாவின் மேல் வெறுப்பை கொட்டியிருந்தாள் சந்தியா. இது ஒரு புறம் இருக்க, ஓரளவு பயிற்சிகள் எல்லாம் முடிவு பெற்றிருக்க சந்தியாவை ஜெயிலுக்குள் கூட்டி செல்ல சரியான தினத்தை சிவா எதிர்பார்த்து கொண்டே இருக்க, அந்த தினமும் ஒரு நாள் அவனுக்கு கிடைத்தது. சந்தியாவும் சிவா வீட்டிலிருந்து ஜெயிலுக்கு யார் கண்ணிலும் படாமல் வெற்றிகரமாக மாற்றப்பட்டிருந்தாள்.